ஹலோ நண்டால் தளபதி 63 படத்தில் எனக்கு வில்லன் நடிக்கணும்னு எனக்கு பெரிய பெரிய ஆசை இருக்குது. அண்டு ஒரு படத்துலையாவது எனக்கு தளபதி கூட வில்லன் நடிக்கணும் அப்படின்னு எனக்கு முந்தைய காலத்துலேருந்தே ஆசை இருந்திருக்கு அப்படின்னு ஒரு நடிகர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இவர் வந்து விஜயோட தம்பியும் கூட. அதுக்கப்புறம் லால் சலம் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நடிச்சிருக்காரு. யாருன்னு தெரிஞ்சிருக்கும், வேறு யாருமே இல்லை, விக்ராந்த் தான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட தம்பி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நடிகரும் கூட. இப்போ ஒரு படம் முடிஞ்சதுக்கப்புறமே அடுத்த படத்தோட ப்ரொமோஷனுக்காண்டி சில யூடியூப் சேனல்ஸ், அதுக்கப்புறம் சில மீடியாஸை போய் சந்திச்சு பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நடிகருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கமாக கொண்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த விக்ராந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனலில் போய் சந்திக்கும் போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விக்ராந்த் சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தளபதி கூட ஒரு வில்லன் நடிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஆசை இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் எனக்கு ஆசையும் கூட. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி 63 படத்தில் கூட இந்த வாய்ப்பு கிடைச்சி எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஐ திங்க் என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக தளபதி 69க்கு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா சொல்லுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மை அதுதான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா டெரராக இருக்காரு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட கடைசி படமும் கூட, அரசியல் படமும் கூட. அதில் எப்படி தளபதி 69 படத்தில் அவருக்கு எப்படி வில்லனாக தருவாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கும். அண்டு தளபதி 63 படத்தில் அவருக்கு வேறு ஏதாவது கேரக்டர் இருந்தால் கூட ஓகே. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவர் கொடுத்த ஸ்பீக்கை பார்த்து அந்த தளபதி 63 டேரக்ட் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் கொடுக்கறது நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி 63 படத்தை யார் டேரக்ட் பண்ணுறாங்கன்னு கேள்வி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் எழுதி கேட்டிருக்காங்க. அந்த படத்தை வெற்றிமாறன் டேரக்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. வெற்றிமாறன் வந்து கண்டிப்பாக இந்த படத்தை டேரக்ட் பண்ணல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா வாலிவாசல் டேரக்ட் பண்ண போகிறாரு. அதுக்கப்புறம் இந்த விடுதலை 2, அதுக்கப்புறம் அஜித் படம் டேரக்ட் பண்ண போகிறார். அவர் கண்டிப்பாக இல்லை. இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திக் சுப்ராஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் தயாரிக்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் இதோட அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெளியேறும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காத்திருக்கலாம். கண்டிப்பாக ஏப்ரல் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெளியேறும். நம்ம போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு நாளில் பிடிச்சவங்க. நிறைய வீடியோ போடுறேன், யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டுக்கோங்க. எனக்கு அடுத்த வீடியோ கிரியேட் பண்ணி கூட ஒரு பெரிய பெரிய மோட்டிவேஷனாகவே இருக்கும். உங்களுக்கும் அடுத்தது வர சினிமா அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். ஸோ நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு நாளில் போட்டுச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு உங்களை நல்ல வழி சந்திக்கிறேன். பை பை, சி யூ. நான் உங்கள் கார்த்தி.